வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் டெக் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் வாட்ஸ்அப்லாம் ஹேக் பண்ணால் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி வாட்ஸ்அப் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோன் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபோன் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என் ஃபோன்லாம் யாருப்பா ஹேக் பண்ண போகிறா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருந்ததுன்னா, எப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபோனை ஹேக் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் வந்து சீப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உங்களை யாராவது மார்க் பண்ணி ஹேக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சில ஆயிரங்கள் செலவு பண்ணாலே ஈஸியாக உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து சர்வீஸ் கொடுக்குறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபோனை வந்து வேறு யாருக்காவது யூஸ் பண்ண கொடுக்குறீங்க, இல்லைனா உங்கள் ஃபோனை வந்து 4-5 பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து பப்ளிக் வைஃபைஸ்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவலிங்லேயே இருப்பீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் ஹேக் செய்யப்படுவதற்கான காரணங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் எதுக்காகலாம் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க்குக்குள்ளே ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட முடியும். உங்களோட பேங்க்குக்குள்ளே இருக்கிற காசை வந்து ஈஸியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களுடைய பர்சனல் சேட்டை வந்து பார்க்க முடியும். ஒரு ஃபோன் தான் ஒரு மனிதனுடைய அடையாளமாக மாறிட்டு வர இந்த நேரத்தில் உங்கள் ஃபோன் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிறைய சைன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகிருந்தது, இல்லைனா உங்கள் ஃபோனை வந்து யாராவது வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சைன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எப்போவுமே சூடாகவே இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணலனாலும் உங்கள் ஃபோன் வந்து ஹாட்டாகவே இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட ஃபோனுடைய பேட்ரி வந்து ரொம்ப கம்மியாக தான் நிற்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் வந்து ஒரு நாள் சார்ஜ் வரும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைனா கூட ஆஃப் டேல தீந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைன். இதை வந்து நீங்கள் வந்து டபுள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபோனில் செட்டிங்ஸ்குள்ளே போய் பேட்ரி அப்படிங்கிற லோகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரியோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ பேட்ரி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா வந்து 25% யூஸ் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒரு 30% யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுடைய ஃபோன் வந்து ஒரு அப்ளிகேஷனால் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதில் வந்து அன்னோன் அப்ளிகேஷன் இல்லைனா மிஸ்லேனியஸ் இல்லைனா ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து 30% 40% கொடுத்துருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு ஆப் வந்து பேட்டரி நிறைய கன்சியூம் பண்ணியிருக்கு, இல்லைனா மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கன்சியூம் பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் வந்து ஹேக் செய்யப்பட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த சைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னே தெரியாது. நீங்கள் வந்து கிளீனர், மெமரி கிளீனர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு பேரில் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாரோட ஃபோன்லேயும் மினிமம் 100 அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கூகுளோட ஃபேக்ட்ரி அப்ளிகேஷனே ஒரு 30 அப்ளிகேஷன் வந்துடும். அது இல்லாமல் உங்களுடைய வந்து பேசிக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கிங் ஆப்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னா காருக்கே 2 ஆப் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ மினிமம் 100 அப்ளிகேஷன் இருக்கும்போது எந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு நம்ம மறந்து நம்மளுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது தேவையில்லாத அப்ளிகேஷன் இருந்தால் அந்த அப்ளிகேஷன் வழியாக வந்து உங்கள் ஃபோனை வந்து ஹேக் செய்யப்படலாம். ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் சரியான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சில அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இப்போ அந்த அப்ளிகேஷன் வழியாக உங்கள் ஃபோனுடைய ஃபுல் ஆக்சஸும் அந்த டெவலப்பர் கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த சைனும் சரி, அதாவது ஏதோ ஒரு அன்னோன் அப்ளிகேஷன் மூலியமாக உங்கள் ஃபோன் ஹேக் பண்ணுறதும் சரி, இப்போ வந்து நம்ம தெரிஞ்ச அப்ளிகேஷன் மூலியமாகவே உங்கள் ஃபோன் ஹேக் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஏன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுடைய ஃபோன்ஸை. அதில் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அவங்களே வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து அவுட் சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மூலிமா ஈஸியாக வந்து உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் வந்து சரியான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் வந்து எப்போவுமே டேட்டா அதிகமாக யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து காலையில் ஓப்பன் பண்ணுறீங்க, இன்றைக்கோட டேட்டா எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு 500 MB யூஸ் ஆயிருக்கும். எப்போ வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டட் டேட்டா கொடுக்க ஆரம்பித்தாங்களோ ஒரு நாளைக்கு வந்து 1 GB 1.5 GB நீங்கள் வந்து வைஃபை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேட்கவே வேணாம்.
நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, எவ்வளோ டேட்டா செலவாகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணவே மாட்டீங்க. உங்கள் ஃபோன் வந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா விட அதிகமான டேட்டா வந்து செலவாகும். அதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஹேக் செய்யப்பட்ட ஃபோன் வந்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டேட்டா மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஜாஸ்தியான டேட்டா செலவாகும். அதனால நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவில் ட்ராக் வச்சாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த சைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியர்டான பாப்அப் எல்லாம் வரும். திடீர்னு பாப்அப் வரும், திடீர்னு மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும், திடீர்னு எரர் அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி பாப்அப்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன். உங்கள் ஃபோனில் வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, உங்கள் ஃபோனை வந்து யாரோ வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, இல்லைனா உங்கள் ஃபோனை யாரோ மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த எரர் மெசேஜ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்போது உங்கள் ஃபோனில் வந்து எரர் மெசேஜ் வந்ததுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோனை எப்போவுமே என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கடைசி சைன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. சப்போஸ் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ்லாம் கிராக் ஆகும். திடீர்னு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து திடீர்னு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கேலரியில் வந்து நீங்கள் இமேஜஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோஸ் பார்க்கலீங்கன்னா திடீர்னு வந்து ப்ளே ஆகிறது வந்து நின்றும். ஸோ இது மாதிரி உங்கள் ஃபோன் வந்து கிராஷ் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போ வந்து ஒரு வைரஸ் இருக்குது, உங்கள் ஃபோன் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கோ அதே நேரத்தில் உங்கள் ஃபோனில் இருக்கிற செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது இந்த கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட், அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அதை செக் பண்ணும்போது அது வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் சைன்ஸ் ஆஃப் உங்கள் ஃபோன் வந்து ஹேக் செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்கள் ஃபோன் வந்து ஹேக் பண்ணாமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் வைக்கலாம், மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நீங்கள் பப்ளிக் இன்டர்நெட், வைஃபை இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அதில் வந்து திடீர்னு வந்து நீங்கள் வந்து பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து லாகின் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். அதை வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓடிபி வரும், ஓடிபி வந்து அப்டேட் பண்ணுவீங்க. அதோட உங்கள் மெயில் ஐடி கேட்கும். அப்போ நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுருவோம். எப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் வைஃபை கனெக்ஷனை வந்து கனெக்ட் பண்ணி அது மாதிரி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறீங்களோ அதை வச்சு ஈஸியாக உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணிடலாம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போல்லாம் இன்டர்நெட் சென்டர்ஸ், ஜெராக்ஸ் சென்டர்ஸில் போய் உங்களுடைய ஃபோனை வந்து டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ், அது மாதிரி பப்ளிக் ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து ஃபோனை சார்ஜ் போடுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாக்ஸியில் போகிறீங்க, அந்த டாக்ஸியில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்ஸியில் சார்ஜ் போடுறீங்கன்னா கூட அந்த டேட்டா கேபிள் வழியாக வந்து உங்களுடைய ஃபோனை வந்து ஹேக் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.